Daily. Taste the Daily. கார்த்திக் பிரியா மேல ஆசைப்படுறான். பிரியா வேற கல்யாணம் நடக்கணும்னு கோவில்ல வேண்டுதல் பண்றா. ஒருவேளை அவ வேண்டுதல் நிறைவேறி டக்குன்னு வேற எங்கேயாவது மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னா பாவம் கார்த்திக் மறுபடியும் மனசு உடைஞ்சு போயிடுவான். பேசாம நாளைக்கு கார்த்திகையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் பிரியா கண்ணில் படுற மாதிரி செய்யலாமா? நல்லா இருக்கு. கார்த்திக், என்ன நீ நாளைக்கு கோயிலுக்கு போலாம், வரியா? கோயிலுக்கா? எதுக்கு? கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? சாமி கும்பிடுதான். இனிமே உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். சரி அண்ணி, போலாம். என்ன இலக்கியா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேக்கல, கோயிலுக்கு போற பிளான் எல்லாம் போட்டுட்ட? அத்தை பொறுங்க, சொல்றேன். இலக்கியா முதல்ல ஏதோ பேசணும்னு என்ன கோயிலுக்கு வர சொன்னா, இப்ப கார்த்திகையும் வர சொல்ற. என்னவா இருக்கும்? நாளைக்கு முதல்ல கார்த்திக் பிரியா விஷயத்தை முடிப்போம். அப்புறமா நேரம் பார்த்து உங்ககிட்ட ரேவதி அத்தைய பத்தி பேசிடுறேன். மறுபடியும் கார்த்திகோட சேர்ந்து அந்த வீட்டையும் இலக்கியாவையும் அதிகாரம் பண்ணலான்னு பார்த்தா இங்க என்ன சூறாக்குற ஆயாவ மாத்திருவாங்க போல இருக்கு. அஞ்சலி, அஞ்சலி, என்னம்மா? ஒரு காஃபி போட்டு தரியா? சாயங்காலம் காஃபி குடிக்கலடி. நீ வேற ஏன் கடுப்பேத்திட்டு இருக்க? ஏய், ஒரே ஒரு காஃபி போட்டு குடுறி. சும்மா இருமா, காஃபி கீஃபின்னு கடுப்பேத்திட்டு இருக்காத. அஞ்சலி, இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? சமைக்கலையா? அண்ணா வரத்துக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணணும். என்னது, நான் சமைக்கணுமா? நான் என்ன உங்களுக்கு சர்வெண்டா? எனக்கே ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன் சாப்பிடணும்னு நினைச்சா நீங்களே போய் சமைங்க. என்னம்மா இது? அண்ணன் என்ன சமையல் ரூம் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிருக்காருமா. அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். போமா, போய் சமைச்சு வைமா. அண்ணன் வரத்துக்குள்ள சாப்பாடு ரெடி ஆகணும். ஏய், என்ன எங்களை அடிமையா நடத்தலான்னு பாக்குறியா? வெளியே வந்தேன்னு வையி, எல்லாரும் கதையும் நார் அடிச்சிருவேன். அண்ணி, இந்த மாதிரி எல்லாம் பேசுறதால தானே அண்ணா உங்களை ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. அஞ்சலி, நீ போய் அண்ணனுக்கு சமையல் ரெடி பண்ணு. அப்படி இல்லன்னா அண்ணா வந்த உடனே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு வருமா. என்ன எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் ஒன்னு பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அவர் பேரு சொல்லி நீங்க அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவர் என்ன சர்வாதிகாரியா? முதல்ல என்ன ரூம்ல போட்டு பூட்டினாரு, இப்ப அம்மாவை பூட்டி வச்சிருக்காரு. இது என்ன வீடா இல்ல ஜெயிலா? இங்க பாருங்க, இந்த அஞ்சலி கிட்ட யாரும் அதிகாரம் பண்ண முடியாது. நான் யார் இப்பன்னு காட்டுறேன் பாருங்க. ஐயோ, அஞ்சலி, ஏய் அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்க அஞ்சலி? பேசாம போயிருங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஏய், சொன்னா கேளு. அண்ணா வந்தா கோவப்படுவாரு. அஞ்சலி, கதவை திறந்து விடு. வேண்டாம். ஏய் அஞ்சலி, வேணாம் அஞ்சலி, பூட்ட உடைக்காத, மாமா திட்டுவாரு. ஏய், சீ, போடா. ஏய், சும்மா இருடா. அஞ்சலி, நீ ஓட. அஞ்சலி, ஓட. இத பாரு, சொன்னா கேளு அஞ்சலி. அண்ணா கோவப்படுவாரு. வேண்டாமா? இரு, நான் மாமாக்கு ஃபோன் பண்றேன். எது? ஃபோன் பண்ணா மண்டைய உலந்துரும் அப்படியே. போடா. அஞ்சலி, கதவை தர. அஞ்சலி, அஞ்சலி, சீக்கிரம் ஓட. அஞ்சலி, அம்மா, அஞ்சலி, அஞ்சலி, அப்பா சுதந்திரமா இருந்து
என்னை இப்படி உள்ள அடைச்சு வச்சுட்டாங்களே, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ வாமா, நீ வா. வா மா என்ன அம்மா ஒரு நிமிஷம். பாத்தீங்கல்ல, இப்ப தெரிஞ்சுக்கோங்க இந்த அஞ்சலியை பத்தி. உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்க, இந்த அஞ்சலியை யாரும் அடக்க முடியாதுன்னு. அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்புறம் சொல்லிட்டேன். எல்லாம் உங்க மக இருக்காளே இலக்கியா, அவளால வந்தது. நிறைய சதி பண்ணி என் வாழ்க்கையை பறிச்சுட்டா. ஆனா அதுக்காக சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்தே தீருவேன். இலக்கியா எந்த வீட்ல இருந்து என்ன துரத்தி அடிச்சாலும் அதே வீட்டுக்கு போய் கார்த்தியோட பொண்டாட்டியா நான் வாழ்வேன். உங்க மகளை கௌதம் கிட்ட இருந்து பிரிச்சு வாழா வெட்டியா துரத்துவேன். Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.